இறை வழிபாட்டுக்கும் அந்த மந்திரங்களுக்கு என்ன கனெக்ஷன்? இந்த மந்திரங்களை சொன்னது தப்பா இல்ல அந்த மந்திரத்துக்கு அந்த இறைவனுக்கு தொடர்பே இல்லையா? ரொம்ப சிம்பிள். இங்கே சொல்லப்பட்ட இறைவன் அத்தனை தத்துவங்கள், ஒரு எனர்ஜி. நீங்க இயங்குறதுக்கு இந்த விரல் அசைன்னா ஒரு எனர்ஜி எப்படி தேவையோ அதே போல உங்களுடைய அத்தனை விதமான குணங்களுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி இருந்தா தான் அந்த எனர்ஜியின் பால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில அனுபவமா கிடைக்கும். இப்ப பணம் வேணும்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய எனர்ஜி என்கிட்ட இருந்துச்சுன்னா பணம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பணத்தை என் பக்கம் ஈர்க்கிறதுக்கான திறமை எனக்கு வளரும். அந்த எனர்ஜி எப்படி தோன்றுறது? இதுதான் மந்திரங்களுடைய வேலை. இப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஸ்ரீம் மகாலட்சுமி பீஜம், ஓம் ஸ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம், அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்போம். 108, 1008, 1008ன்னு. பலன் கொடுக்குமா? சத்தியமா கொடுக்காது. என்ன காரணம்னா, நான் மகாலட்சுமி என்ற ஒரு ரேடியோ ஸ்டேஷனை அதற்குண்டான ஃப்ரீக்குவன்சியில போய் கனெக்டடா போனோம்னா மட்டும்தான் அதோட எனர்ஜியை நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். இப்ப கோடை எஃப்எம் அப்படின்னா 100.5 அப்படின்னு வச்சுக்கோமே. கரெக்டா 100.5ல வச்சாதான் கொடைக்கானல் எஃப்எம் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் நம்ம கேட்க முடியும். 100.4 இருந்தாலும் கிடைக்காது, 100.6 இருந்தாலும் கிடைக்காது. அதே மாதிரி மகாலட்சுமிங்கிற ஒரு எனர்ஜி சேனலை, எனர்ஜி பாயிண்ட அதன் மூலமா கொடுக்கக்கூடிய அனுபவங்களை நீங்க வாங்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஸ்ரீம்ங்கிறத சரியான அந்த அலைவரிசையில வச்சீங்கன்னா தான் அது ஓகே அப்படிங்கும். அதற்குண்டான சோர்சஸ் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில கனெக்ட் பண்ணி விடும். அப்ப இறை வழிபாடை எப்படி செய்யணும்? முதல்ல எந்த இறைவன் முடிவு பண்ணுங்க. அந்த இறைவனுக்கான பீஜம் எதுன்னு தேடுங்க. அந்த பீஜத்தை எப்படி உச்சரிக்கிறதுன்னு தேடுங்க. இந்த 3 பாயிண்டையும் பிடிச்சிட்டீங்கன்னா அந்த இறைவனுக்கான அந்த ஆற்றல் தூண்டல் அப்படிங்கிறது நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை அதற்கு தகுந்தாற் போல மாறி இருக்குது உங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்படித்தான் பிடிக்கணும் ரகசியத்தை. சித்தர்கள் ஒரு ரூட் சொல்றாங்க. இதுதான் அலைவரிசை 100.5 மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு டோட்டலா எத்தனை செகண்ட் சொல்லியிருக்கேன்? இதுல ஹா உச்சரிக்கும் போது எத்தனை செகண்ட் உச்சரிச்சேன்? ரீ எத்தனை செகண்ட் சொன்னேன்? எத்தனை செகண்ட் சொன்னேன்? அப்ப எனக்கு சுவாசம் இடது பக்கம் ஓடிச்சா இல்ல வலது பக்கம் ஓடிச்சா? இப்ப நான் சொல்ற நேரம் பிரபஞ்சத்துல என்ன பூதம் இருக்கு? இதெல்லாத்தையும் சரி பண்ண தெரிஞ்சா இறை வழிபாடு உங்களுக்கும் எளிமை. இறைவனுக்கான மந்திரத்தை ஜெபிப்பது உங்களுக்கும் சாத்தியம். அதற்கான பலனை அடைவது உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியம்.